தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள என் அன்பு இனிய சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் வசனங்கள் 27 32 முடிய உள்ள வசனத்தில் இயேசு லேவி என்பவரை அழைக்கின்றார், என்னை பின்பற்றி வா என்று. அவரும் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுகின்றார். அவருடைய வீட்டில் அவர் தங்கி உணவருந்துகின்றார். அப்பொழுது பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர் பாவிகளோடும் வரி தண்டுபவரோடும் உண்பது ஏன் என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு, நான் பாவிகளையே தேடி வந்தேன், அதாவது நோய் உற்றவருக்கே மருத்துவ தேவை, நோய் அற்றவருக்கு அல்ல என்று கூறி அவர்களின் வாயை அடைக்கின்றார். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இயேசு நம்மை தேடி வருகின்றார். நாம் அவருடைய அன்பு பிள்ளைகளாக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை பின்பற்றுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், அன்பு மிக்கவர். அவர் என்றும் நம்மோடு இருக்கின்ற தேவன். நாம் நம்முடைய உள்ளத்தினை திறந்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவர் வழி நடக்கின்ற போது நம்முடைய உடல் உள்ள ஆன்ம நோய்களை அவர் குணமாக்க தயாராக இருக்கின்றார். அன்பு சொந்தங்களே, இந்த தவ காலத்திலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இயேசுவை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய தேவைக்காக மட்டுமல்லாமல் நம்மளுடைய மனமாற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். அதற்காகவே அவர் உலகத்திற்கு வந்தார். பல கஷ்டங்களை, துன்பங்களை, வேதனைகளை அனுபவித்தார். அவர் குறிப்பிட்ட மக்களுக்காக வரவில்லை, அனைவருக்காகவும் வந்தார். பாவிகளை, முக்கியமாக பாவிகளை தேடி வந்தவர் நம் ஆண்டவர் இயேசு. அவருடைய மனமாற்றத்திற்காக வந்தவர். அன்பு சொந்தங்களை சிந்திப்போம். இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.